அனைவருக்குமே வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. சற்று முன் செந்தில் பாலாஜிக்கு வைத்த ஆப்பு சபரீசன் அதிரடி கைது, அலரும் கோபாலபுரம் கதை முடிந்தது. இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா செய்திகள் வந்து வெளியாகிருக்கு. ஸோ இப்போ சமீப காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா செந்தில் பாலாஜிக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனைகள் வந்து சிக்கிட்டார் இல்லையா? ஸோ வந்து பார்த்திங்கன்னா சட்டத்துக்கு விரோதமான பண பரிமாற்ற வழக்கில் வந்து வசமாக வந்து சிக்கியிருந்தார். ஸோ இந்த வழக்கின் அடிப்படையில் இப்போ சபரீசன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா செந்தில் பாலாஜியுடைய கதையை ஒட்டுமொத்தமாக முடிக்கக்கூடிய அளவுக்கு தான் இப்போ சம்பவம் மேலே சம்பவம் செய்த சம்பவத்தினால வந்து பார்த்திங்கன்னா இப்போ கோபாலபுரமே பெரும் அதிர்ச்சியில் தான் வந்து இருந்து வராங்க. ஸோ இதை தொடர்ந்து தான் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு வைத்த ஆப்பால் இப்போ திமுகவுடைய ஒட்டுமொத்த தலைமையகமே வந்து பார்த்திங்கன்னா பெரும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்காங்க. ஸோ இதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்து இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஏற்கனவே செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து சட்டத்துக்கு விரோதமான பண பரிமாற்ற வழக்கில் வந்து வசமாக வந்து சிக்கியிருந்தார் இல்லையா? இதில் வந்து சட்டத்துக்கு விரோதம் பண பரிமாற்றத்தில் இப்போ ரீசெண்டாகவே வந்து பார்த்திங்கன்னா மின்சாரத்துறையில் வந்து ஒரு 40,000 கோடி ஊழல் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி அன்புமணி ராமதாஸ் அவர்களே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கேள்விகள் வந்து எழுப்பி வந்திருந்த நிலையில் தான் இப்போ திமுகவுடைய தலைமையகத்துக்கு மாட்டக்கூடிய நிலைக்கு வந்து போயிருக்கக்கூடிய நிலையில் தான் பார்த்தீங்கன்னா இப்போ செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து வசமாக சபரீசன் அவர்கள் வந்து மாட்டி விட்டு இருக்க நிலையில் தான் இப்போ அறிவாலயமே பெரும் அதிர்ச்சியில் தான் வந்து இருக்காங்க. ஸோ அதனால் இப்போ முதல்வர் ஸ்டாலினுடைய ஒட்டுமொத்த கதையும் முடியக்கூடிய அளவுக்கு தான் இப்போ சம்பவம் மேலே சம்பவம் வந்து நடந்துட்டு வந்திருக்கக்கூடிய நிலையில் இப்போ திமுகவுடைய தலைமை வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் திமுக ஆட்சிக்கு வருமா அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எதிர்கட்சிகள்லாம் வந்து திமுக இருக்கக்கூடிய முக்கிய புள்ளிகளெல்லாம் வந்து டார்கெட் பண்ணி தூக்கக்கூடிய அளவுக்கு தான் இப்போ சம்பவம் மேலே சம்பவம் நடந்திருக்கு. இந்த சம்பவத்தின் செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து ஒரு முக்கிய புள்ளியாக தான் திமுகவில் வந்து இருக்கார் இல்லையா? ஏற்கனவே அதிமுக இருக்கும்போது தான் போக்குவரத்துறை அமைச்சராக இருந்தார். அப்போது அவர் நிறைய ஊழல் வந்து செஞ்சுட்டாரு, வேலை வாங்கி தருவதாக ஊழல் செஞ்சுருக்காரு அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இவர் மீது தான் வந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்களே வந்து வழக்கு பதிவே வந்து செஞ்சுருந்தாங்க. இந்த வழக்கு பதிவின் அடிப்படையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி ஒரு 1.5 வருட காலங்களாகவே புழல் சிறையில் இருந்தார். இதை தொடர்ந்து ஜாமீன் அடிப்படையில் தான் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிபந்தனை அடிப்படையில் ஜாமீன் வந்து கொடுத்துருந்த நிலையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அதிரடியாக அவர் வந்து அமைச்சராக பொறுப்பேற்று இருக்கக்கூடிய நிலையில் இப்போ வந்ததுமே இவர் மீது வந்து புதியதாக வழக்கு மேலே வழக்கு வந்து தொடரப்போவதாக இப்போ எதிர்கட்சிகளும் வந்து பார்த்திங்கன்னா பயங்காட்டி வந்திருக்கக்கூடிய நிலையில் தான் இப்போ செந்தில் பாலாஜிக்கு ஒரு மிகப்பெரிய ஆப்பாக தான் சபரீசன் அவர்கள் வந்து வச்சிருக்காரு. அதனால் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் இவங்களாம் வந்து நம்பினாங்க அப்படின்னா அனைத்தையும் கவுத்து விட்டு போவாங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வெளியேறக்கூடிய செய்தியால் கோபாலபுரத்தையே அலறக்கூடிய அளவிற்கு தான் இப்போ செந்தில் பாலாஜியுடைய கொடுத்த வாக்குமூலம். இப்போ திமுகவுடைய தலைமையகத்துக்கு அவர் கொடுத்த அனைத்து விதமான பணங்களும் இப்போ அவர்கிட்ட எவிடன்ஸ் வந்து சிக்கிய நிலையில் தான் இப்போ அதிரடியாக சபரீசன் அவர்களும் இதில் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க. அதனால் ஏற்கனவே வந்து அதானியுடைய விஷயத்தில் வசமாக சிக்கிய சபரீசன் அவர்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதிரடியாக கோபாலபுரத்தையே சலரவிடக்கூடிய அளவிற்கு இப்போ சம்பவம் மேலே சம்பவம் நடக்க போகுது. இருந்தாலும் என்ன நடக்க போகுது அப்படின்றத நாம் வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது மாதிரி செய்திகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.